வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 11வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தேன் ரேஷ்னல் அப்படின்றது. இங்கே இதை எப்படி தமிழ் படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ரீசனபிளாக நடந்துக்கிறதுனா கொஞ்சம் உணர்வு பூர்வமாகவும் முழுக்க முழுக்க தர்க்கபூர்வமாக இல்லாமல் சில சமயத்தில் உணர்வுபூர்வமாகவும் நடந்துக்கிறது மனிதர்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த சாப்டரில் சொல்கிறாரு. ஏன்னா மனிதர்கள் அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் அவர் சொல்லக்கூடிய முதல் உதாரணம் யாரை பற்றினதுன்னா, ஜூலியஸ் வாக்னர் உவாரக் அப்படின்ற ஒரு ஜெர்மானியர். அவர் கடந்த நூற்றாண்டில் இருந்த ஒரு மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட். அவர் சிஃபிலிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் அவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக அதை ரேஷ்னலாக பார்க்குறாரு, இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, மலேரியா, சிக்கன் பாக்ஸ், மலேரியா, டைஃபாய்ட், ஸ்மால் பாக்ஸ் இந்த இன்ஃபெக்ஷனை சிஃபிலிஸ் வந்தவங்களுக்கு கொஞ்சம் போல் கொடுத்தா அந்த வைரஸ் டைஃபாய்ட், மலேரியா, ஸ்மால் பாக்ஸ் இந்த வைரஸ் உடம்புல ஒரு காய்ச்சலை உருவாக்கும். அந்த காய்ச்சல் சிஃபிலிஸை குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. தியரட்டிக்கலாக அவர் சொல்கிறாரு, ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. அதில் நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட இந்த ஆராய்ச்சிக்காக 1927 அவருக்கு நோபல் பரிசை கொடுக்குறாங்க. அது அந்த காலகட்டத்தில் பிரபலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மருத்துவ முறையெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு தெரியும், ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அது எதிர்வினை புரியுது, ஃபைட் பண்ணுது அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம மருந்து எடுக்காமல் இருக்கிறதில்ல. கொரோனா டைமில் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு கையோட 2 பேராசிட்டமால் டேப்லெட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷனுக்கு காய்ச்சல் வரும். பட் நீங்கள் பேராசிட்டமால் வேணும்னா போட்டுக்கோங்க, அந்த காய்ச்சலை தாங்க முடியல அப்படின்னா பேராசிட்டமால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரேஷ்னலாக யோசித்து பார்த்து காய்ச்சலை ஒரு நாள் தாங்கிக்கிடுவோமான்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. பர்டிகுலர்லி இப்போ குழந்தைகளுக்கு முடியாமல் போகுது, 100 டிகிரி தாண்டிடுச்சு அப்படின்னாலே உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க, மருந்து இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்லை சப்போசிட்டரி வைக்கிறதோ. ஏன்னா அது உணர்வுபூர்வமாக தான் அந்த இடத்துல மனிதர்களால் இருக்க முடியும். இந்த ஒரு நாள் காய்ச்சலில் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லி ஆள் மனசுக்கு தெரியலாம், இல்லை தர்க்கபூர்வமாக வாதாடலாம். பட் ஆனால் ஒருத்தர் வழியில் துடிக்கும் போதோ இல்லை போரைகளை சுருண்டு படுத்திருக்கும் போதோ இந்த தர்க்கம் எப்படி வேலை செய்யணும் அவர் மார்கன் ஹவுசல் கேட்குறாரு. எல்லாரும் உணர்வுபூர்வமாக தான் இருப்பாங்க. அவங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டா காய்ச்சல் சரியாகும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த இடத்துல அவங்களுக்கு தர்க்கபூர்வமாக யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இதே போல் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கின ஹாரி மார்கோவிட்ஸ் அப்படின்றவர் பல விதமான கால்குலேஷன் போட்டு பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவர் தான் முதல்ல என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, 50% ஈக்விட்டி ஷேர்ஸ்லையும் 50% பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஐடியாவை முதல்ல அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அவராலேயே அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த பர்சன்டேஜை அவராலேயே மீட் அவுட் பண்ண முடியல. என்ன சொல்கிறாருன்னா, மனிதரோட இயல்பு அது, நமக்கு தெரியும், தர்க்கபூர்வமாக ஒன்றை யோசித்து ஒன்றை உருவாக்கியிருக்கோம், அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எம்பெரிக்கல் எவிடன்ஸோடு ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஆனால் அதை அப்படியே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றையும் மாற்றிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் எப்படி ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு, அது பெரிய அமௌண்ட் இல்லை, சின்ன மதிப்புக்கு. இப்போ இந்தியாவில் 100 ரூபாய்க்கு கூட பண்ணுறவங்க இருக்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி, 100 ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அன்னன்னைக்கு அது அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி, சீட்டு விளையாடுற மாதிரி. அது ஒரு தேவையை பூர்த்தி செய்யுதுன்னு மார்கன் ஹவுசல் சொல்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரேஷ்னலாக இருக்க முடியாது. 50% ஸ்டாக்ஸ், 50% பாண்ட்ஸ்னு இருக்க முடியாது. இல்லை 75% பாண்ட்ஸ், 25% ஸ்டாக்ஸ்னு இருக்க முடியாது. கொஞ்சம் பேருக்கு இந்த ஃபார்முலாவை மீறி ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணும், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அது அவங்கள பர்சனலாக அவங்களோட வெல்த்தை அழிக்காமல், அவங்கள ஏழைகளாக்காமல் இல்லை திவாலாக்காமல் ஏதோ சின்ன லெவலில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதுன்னா அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக விடிஐ டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை உருவாக்குன ஜாக் பாகில் அவரோட கதையை பற்றி சொல்கிறாரு. ஜாக் பாகில் ரொம்ப தீவிரமாக மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணவர். லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு தான் பெஸ்ட்டுன்னு சொன்னவர்.
அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஐரணியை சுட்டி காட்டார். ஜாக் பாகலோட பையன் வந்து சொந்த பையன், அவரோட மகன் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்டோட மேனேஜராக இருக்கார். அவர் எந்த ஃபண்டில் மேனேஜராக இருந்தாரோ அந்த ஃபண்டில் ஜாக் பாகல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்சவங்க அவர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லோரும் மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரி, நம்ம எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம்னு என்ன கேரண்டி இருக்குது, இப்போ தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடுன மாதிரி பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கு ரேஷனலாக தெரியும் அட் எனி காஸ்ட் இன் எனி சுச்சுவேஷன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவரோட பையன் ஒரு இதில் மேனேஜராக இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ராக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பையனோட எதிர்பார்ப்பாக இருக்கலாம். பையனோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக அப்பாவும் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்கன் மசல் இந்த சாப்டரை சொல்லிட்டாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க நிலத்திலேயோ தங்கத்திலேயோ தான் முதலீடு பண்ண போகிறாங்க. இந்தியன் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவானவங்க தான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உணர்வுபூர்வமான முதலீடு தான், எதுவுமே ரேஷ்னலான இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் வந்து இங்கே வந்து நிலம் வந்து எக்கத்தப்பான விலைக்கு போய்கிட்டே இருக்குது. இல்லை கோல்டும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விலை வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மக்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்வதெல்லாம் உணர்வுபூர்வமாக தான் அப்படின்றதுனால தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.